நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது plinth beam. மற்ற அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரைக்கும் கொலம் எட் பண்ணுறது. அதுக்கு பிறகு பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம், அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் எப்படி எட் பண்ணுறது, பிளேஸ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது சம்மந்தமான சகல டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே ஈஸ்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸவேஷன் டெப்த் வந்து 2500 mm. அதே மாதிரி இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு பீம்ற ஹைட் வந்து பீம்ற லெவல் வந்து பீம் லெவல் கொடுத்துருக்கோம் -1700. அதே மாதிரி L1ன்றது 0 லெவல் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், இது வந்து L2ன்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் plinth beam கிரியேட் பண்ணதும் இந்த L1 லெவல்லேருந்து நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 3D வியூவில் பார்த்தா விளங்கும். L1 ஸ்ட்ரக்சரல் ப்ரொஜெக்ட் ப்ராசரில் ஸ்ட்ரக்சரல் பிளான் போகணும். ஆர்கிடெக்சரலில் கிரியேட் பண்ணாலும் அந்த எலிமெண்ட் விளங்காது. இப்போ L1 ஸ்ட்ரக்சரல் லெவல் போனீங்கன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு plinth beam வரணும், எல்லா கிரேட்டுக்கும் வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் போனீங்கன்னு சொன்னால் பீம் போயிட்டு இங்கே வந்து பீம் ஆல்ரெடி லோட் ஃபேமிலி போயிட்டு எட் பண்ணிருக்கு. எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதை டூப்ளிகேட் ஒன்று கொடுத்து நான் plinth beam நேம் சேஞ்ச் பண்ணுறேன். plinth beam கொடுத்துட்டு ஓகே. இதில் வந்து இதை வித்தை சேஞ்ச் பண்ணுறேன். வித் 300 இருக்கட்டும். ஹைட் வந்து ஒரு 450 mm. ஓகே, அப்ளை. ஓகே, இதை நான் அப்போ plinth beamக்காக ஹைட் பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்கு முதல் செய்ய வேண்டியது பீம் ஓகே கிளிக் ஆகிடுச்சு. 1 by 1 கிரியேட் பண்ணலாம். நீங்கள் இங்கே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது என் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நீங்கள் 3D வியூவில் பார்க்கலாம். நான் ஓகே இந்த க்ரியேஷன் இது வந்து 1 by 1 செக் பண்ணுறது. அடுத்தது நம்ம ஃபுல்லாக எப்படி கொடுக்குறோம்னு சொல்லி பார்ப்போம். இதை டிலீட் பண்ணுறேன். நான் ஓகே. அடுத்து L1 தேவை. இப்போ போயிட்டு பீம் plinth beam ஓகே ஆன் கிளிக் கொடுங்க. எல்லாம் செக் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல எந்த லெவல் நான் ஆல் செலக்ட் ஆல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ வந்து L2வில் வந்து இந்த plinth beam பிளேஸ் ஆகிருக்கும். சாரி, L1ல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் plinth beam ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக வழங்கும். இப்போ ஆல்ரெடி ராஃப்ட் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட். அதுக்கு பிறகு ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு பீம் காலம் எல்லாமே கம்ப்ளீட். அடுத்தது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரைக்குமான காலம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே L1லேருந்து தேவை L2 வரைக்கும். இப்போ காலம் பிளேஸ் பண்ண போகிறோம். இது 1 by 1 செக் பண்ணலாம். அதாவது 1 by 1 செக் பண்ணி காட்டுறேன். காலம் ஓகே, சேம் காலம். போயிட்டு ஹைட் வந்து L2 ஓகே. ரெஃபரன்ஸ் லெவல் வந்து ரெஃபரன்ஸ் லெவல்னால் நம்மளோட கிரியேட் பண்ணுற லெவல் L1 ஓகே. இங்கே ஃபஸ்ட்டுக்கு இதில் நீங்கள் எட் பண்ணி பாருங்கள் 1 by 1 ஓகே. நான் கிளிக். அடுத்த 3D பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இது வந்து 1 by 1 செக் பண்ணுறது. நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ L1 ஸ்ட்ரக்சரல் போனீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம செய்ய போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரைக்கும் காலம் எட் பண்ணணும். இப்போ காலம் போங்க, ஸ்ட்ரக்சர் காலம். அதுக்கு பிறகு எட் கிரிட் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. கிரீட்டில் ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் 3D ஓகே. இதுதான் வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் வரைக்குமான காலம் எட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி plinth beam. அடுத்தது நான் பார்க்க போகிறது ரூஃப் பீம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் பீமை கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். L2வில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீமுக்குரிய பீம் எட் பண்ணப்படணும். ஆர்கிடெக்சரல் ஈஸ்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் அது கிளியராக வழங்கும். இந்த லெவலில் தான் L2வில் பீம் எட் பண்ணப்படணும். இப்போ பீம் எட் பண்ணுவோம். பீமை முதல் நம்ம மாடிஃபை பண்ணுவோம். என்ன சைஸ் தேண்டு உதாரணத்துக்காக நான் ஒரு டைப் பீம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்.
L2 போங்க, பீம் போயிட்டு plinth beam நான் எடிட் பேத்து டூப்ளிகேட் ஒன்று கொடுக்குறேன். இது வந்து ரூஃப் பீம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம். ஓகே, இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 300 into 500 mm. அப்ளை. ஓகே, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது 1 by 1 நீங்கள் கிரியேஷன் செய்யலாம், அல்லது ஹெட் கிரியேட் கொடுத்து ஆன் கிரியேட் கொடுத்தும் கிரியேட் செய்யலாம். இப்போ நான் 1 by 1 செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாபுக்குரிய பீம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம். இது வந்து 1 by 1 செக் பண்ணிருக்கு, செட் பண்ணிருக்கு. இதை நான் டிலீட் பண்ணுறேன். செலக்ட் ஆல், டிலீட். இப்போ நான் ஓகே. இப்போ வந்து L2ல அந்த பீம் கிரியேட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால், பீம் பைத்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம் எடுங்க. அது ஆல்ரெடி கிளிக் பண்ணப்பட்டிருக்கு. ஆன் கிரியேட் கொடுங்க. வியூ எல்லாம் செக் பண்ணணும், லெவல் எல்லாம். இப்போ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து plinth beam, அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலம்ஸ், அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் beam. Now checking. Now okay. இது வந்து இப்போ கிரியேட் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம். இதுக்கு எப்படி ஸ்லாப் எட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இதுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஈஸியாக எப்படி எட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து L2 ஸ்ட்ரக்சரல் லெவல் போனீங்கன்னு சொன்னால் பிளான் வியூவில் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது ஆர்கிடெக்சரல் இதில் அந்த எலிமெண்ட் விசிபிள் ஆகாது. இதை வந்து நீங்கள் இப்போ ஸ்ட்ரக்சரல் பிளானில் வச்சு தான் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஸ்லாப் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷன் போனீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணியிருக்கு. இதை எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்துனா வந்து செய்ய போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் இதை திக்னஸ் என்ன சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். எடிட் போயிட்டு 150 mm. ஓகே, அப்ளை. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்லாபை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் எட் பண்ணப்போ அதுக்கு ரெக்டாங்கிள் செட் பண்ணுங்க. நான் இது இந்த தூணோட பக்கத்திலே ஸ்லாப் வரப்போது சன்செட் இல்லை. நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். நான் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லாப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப் எட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து இது plinth beam, இது கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலம், இது வந்து ஸ்லாப், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம். நெக்ஸ்ட் வீடியோவில் another டாப்பிக்கில் சந்திப்போம். அடுத்து ஈஸியாக G+100 பில்டினுக்கு இதே ஸ்லாப் இதே பீம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது. ஒரு 100 மாடியாக இருந்தாலும் சரி, 1000 மாடியாக இருந்தாலும் சரி, ஒரு 2 minutes எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதை பற்றி அடுத்து வரும் கிளாஸில் பார்ப்போம்.